கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் அரசு வழங்கிய பட்டாவுடன் வீடு கட்டி வரும் பணியை நிறுத்த சொல்லியதால் பிடிஓ அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சின்ன மணவாரணப்பள்ளி கிராமத்தில் 25 ஆண்டுகளாக போராடி வந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராடி இலவச வீட்டுமனையை பெற்றுத் தந்தனர். இந்நிலையில் கலைஞரின் கனவு இல்ல வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 4 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டு வீடு கட்டும் பணிகள் தொடங்க இருந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஷ்குமரன் பயனாளிகளிடம் இது போலி பட்டா என புகார் வந்திருப்பதாகவும் விசாரணை முடியும் வரை வீடு கட்டும் பணியை நிறுத்துங்கள் என சொல்லியுள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து விசிக மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் நேரடியாக மக்களுடன் சென்று வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது வட்டார வளர்ச்சி அலுவலர் முறையாக பதில் தெரிவிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. உடனிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேயே உள்ளிருப்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டு டிஎஸ்பி முரளி தலைமையில் வேப்பனப்பள்ளி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்களின் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வீடு கட்ட எந்த தொந்தரவும் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்ததன் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ளிருப்பு முற்றுகை போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சட்டமன்ற குழு வருகை புரியும் இந்த நேரத்தில் அரசு அலுவலகம் முற்றுகை உள்ளிருப்பு போராட்டமானது வேப்பனப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுக்கா வேப்பனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சின்னமணவாரணப்பள்ளி ஆதிராவர் மக்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிராவர் நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டு ஓராண்டிற்கு முன்பு கூட கிருஷ்ணகிரி நீதிமன்றத்துக்கு முன்பு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு அரசுக்கு உண்டான நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான முயற்சியை இதற்கு முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்ததின் விளைவாக 6/12/2024 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று கிருஷ்ணகிரி மீனாட்சி மகாலில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் தலைமையில் 76 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அந்த பட்டா வழங்கப்பட்டு பின்பு விடுதலை சிறுத்தைகள் இந்த பட்டா வாங்குவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் வழக்குகள் எல்லாம் சந்தித்த காரணத்தினால் அந்த மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்னையும் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அழைத்து ஒரு விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் பட்டா கொடுப்பது அந்த பட்டா வாங்கி வந்த பிறகு எங்கள் கையால் அவர்கள் பட்டா வாங்க வேண்டும் என்று நினைத்தன் காரணமாக ஒரு விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் பட்டாவும் எங்கள் கையால் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வை கேள்விப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த அவர் அந்த மக்களை 2 பிரிவாக ஒரு பிரிவை அவரிடம் சென்றதன் காரணமாக இது பட்டா வழங்கியது தவறு, மீண்டும் நீங்கள் ஆய்வு செய்து பட்டா வழங்கணும்னு சொன்னாங்க.
அது வந்து இப்போ வந்து 2 கோஷ்டியாக வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த தலித் மக்கள் பகுதி வாழக்கூடிய பகுதியில் வந்து 2 கோஷ்டியாக மாறியது. ஏற்கனவே காவல்துறை வந்து விசாரணை செய்து அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் செய்து பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டது. முடிக்கப்பட்ட பிறகு வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மகேஷ்குமார் என்கிற பிடிஓ அவர்களும் ஸ்கீம் பிடிஓ அவரும் சேர்ந்து வந்து ஒரு 5 பேருக்கு வந்து அந்த இடத்துல வீட்டுமனை இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச பாரத பிரதமருடைய ஸ்கீமில் 3,50,000 ரூபாய் ஸ்கீமில் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து ஒர்க் ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. ஒர்க் ஆர்டர் கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த இதே சமூகத்தை சேர்ந்த அந்த இன்னொரு கோஷ்டி வந்து நீங்கள் அவங்களுக்கு பட்டா கொடுத்தது வந்து போலியான பட்டா, அதனால் நீங்கள் வேலையை வந்து கொடுக்கக்கூடாது, வேலையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு பலமுறை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் மனு அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே விசாரித்தும் அங்கே ஸ்பாட்டில் வந்து ஸ்கீம் பிடிஓ வந்து டெப்டி பிடிஓவும் ஸ்கீம் பிடிஓவும் நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ஏற்கனவே நில அளவீடு செய்யப்பட்டது. நில அளவீடு செய்யப்பட்டதற்கு வந்து நம்பரும் அந்த பிளாட் வாரியாக வந்து நம்பரும் போட்டாச்சு. நம்பர் போட்டதுக்கப்புறமும் இதுதான் ஸ்கெட்சு, இந்த ஸ்கெட்சு படி வந்து எல்லாம் முடிஞ்சுது. அரசு ஆவணங்கள்லே வந்து இது வந்து நில அளவீடும் செய்யப்பட்டதுன்னு ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து ரெக்கார்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க. பயனாளிகளிடம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஏதோ வந்து ஒரு வன்மத்தோடு இவர் வந்து இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்காக நான் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து நேரில் சந்தித்து பேசுகிறதுக்காக வந்தேன். பேசி என்னையும் வந்து நீ என்ன வந்து இங்கே கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா, நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி ஒருமையில் வேகமாக கையை நீட்டி வந்து இப்போ வந்து பேசினத்தின் விளைவாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த அலுவலகத்துக்கு உள்ளரையே உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து இப்போ நடத்தியிருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை இப்போ வந்து நாங்கள் வாபஸ் பெறல. இப்போ வெளியே போகிறோம். 2 மணிக்குள்ளே வந்து அது நடவடிக்கை வந்து காவல்துறை வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கிற உத்தரவாதத்தை சொல்கிறேன். நாங்கள் வந்து மேல் அதிகாரிக்கு தகவல் சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் 2 மணிக்குள்ளே அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டமன்ற வந்து பொது கணக்கு குழு வந்து வந்திருக்குது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. நீங்கள் நடவடிக்கை 2 மணிக்குள்ளே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டமன்ற பொது மனு குழு வந்து வரதை வந்து நாங்கள் சாலை மறியல் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி 2 மணிக்கு மேலே செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். உங்கள் ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். என்ன ஸ்கீமில் அந்த வீடு அந்த கலைஞர் கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து ஏற்கனவே 5 பேருக்கு வந்து கொடுத்தும் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களே நேரடியாக போய் 4 மூலையில் கல் இருக்குது, பிளாட் நம்பர் இருக்குன்றது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க. பிடிஓ ஸ்கீம் பிடிஓவும் வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு ஃபோன் பண்ணி இது வந்து முடிஞ்சிருச்சான்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இது உண்மைத்தன்மை இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எல்லாருக்குமே பயனாளிகளுக்கு ஒப்படைச்சாச்சு, அவங்கவுங்க இடத்தையும் காட்டியாச்சுன்னு சொல்லியாச்சு. இவங்க ஒரு டீமை வந்து தூண்டி விட்டு இவங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 5 வீடு இல்லாமல் மீண்டும் வீடு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த பிளாக்ல வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு மீண்டும் வந்து அந்த வீட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் இவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட திங்கட்கிழமை மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வந்து வாங்கிட்டு இப்போ வீடு இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து கட்டாமல் வந்து இருக்கிற வீட்டையும் இவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க வரும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. இன்னும் 20 பேர் மனு வந்து கொடுக்குறாங்க. இப்போ திங்கட்கிழமை போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்து இங்கே வந்து மெசேஜும் வந்துடுச்சு. இவங்க அது என்னன்னு கேட்கறதுக்கு வரும்போது தான் உங்கள் பட்டாவே போலியானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் கொடுத்த பட்டாவை டிமாண்ட் பண்ணுற மாதிரி அதை நம்ம வந்து பத்திரிகையாளராக வந்து அப்படி நம்ம வந்து கொட்டுறது இந்த பொதுவெளியில் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.